மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட அவதூறு வழக்குகள் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு அவதூறு வழக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே மட்டும் 2 அவதூறு வழக்குகள் போட்டிருக்காங்க. அண்ணாமலை மேலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. ஆர்.எஸ். பாரதி அப்படிங்கிற வழக்குகளுக்கு பேர் போனவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காரு. ஏன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணுறாரு, அண்ணாமலையை டார்கெட் பண்ணல? இதன் பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த அவதூறு வழக்கில் திமுக தரப்புலேருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட அவதூறு வழக்கை எப்படிலாம் தாக்கல் பண்ணியிருக்காரு, என்னென்ன மாதிரி சில விஷயங்களை இதில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சென்னை முதன்மை அமர்வில் இந்த அவதூறு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மாநகர அரசு குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த அவதூறு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ தேவராஜ் அவர்கள் அந்த மனுவில் என்னென்ன மாதிரி சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தாவே இந்த அவதூறு வழக்கு எப்படிப்பட்ட கோணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, எப்படிப்பட்டதான் இந்த அவதூறு வழக்கு இந்த அரசியல் களத்தில் மாறும் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சிரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவராஜ் அப்படிங்கிறவங்க மார்ச் 8ஆம் தேதியும் பிப்ரவரி 29ஆம் தேதியும் தன்னோட அவதூறு வழக்கில் மேஜராக குறிப்பிட்டிருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை சந்திச்சிருப்பாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பல அவதூறு குற்றச்சாட்டுகளை இவர் முன் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி மார்ச் 8ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செய்தியாளர் சந்திப்பை டார்கெட் பண்ணி இந்த அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னோட எக்ஸ் பக்கத்தில், இப்போ முன்னாடி வந்து ட்விட்டர், இப்போ வந்து எக்ஸ் பக்கம், ஸோ அந்த எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருப்பாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து போதைப் பொருளோட ஹப்பாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ்நாடு சார்ந்த பல கருத்துக்களை அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ மார்ச் 8ஆம் தேதி பிப்ரவரி 29ஆம் தேதி இந்த 2 தேதியும் எடுத்து அண்ணாமலை அவர்கள் மேலையும் அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலையும் முதலமைச்சர் தரப்புலேருந்து அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வேற என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா, 2022 மட்டும் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் மாநிலமாக தமிழ்நாடு மாறுதுன்னு சொல்லி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 2022 பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகிய நான் எவ்வளோ நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன் இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அப்படிங்கிறத நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி 10,665 வழக்குகள் நாங்கள் மொத்தமாக போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 14,934 பேரை கைது பண்ணியிருக்கோம். இதில் 19 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 28,383 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 63,848 போதை மாத்திரைகளை பறிமுதல் பண்ணியிருக்கோம். இதர போதைப் பொருட்களாக நாங்கள் எவ்வளோ பறிமுதல் பண்ணியிருக்கோம்னா 98 கிலோ பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 மேஜரான போதைப் பொருளை தாண்டி 98 கிலோ நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஸோ 2022 அப்படிங்கிற அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் எங்களோட மொத்த செயல்பாடு இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்க்காம ஒரு போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு கைது நடந்தோடனே தமிழ்நாடு போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட மாநிலமாக மாறுது அப்படின்னு சொல்லி அவதூறு கருத்துக்களை இந்த தலைவர்கள் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்புலையும் இந்த எக்ஸ் வலைதளத்திலையும் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதனால மகளிரோட நலனுக்கு பாடுபடுற, இளைஞரோட நலனுக்கு பாடுபடுற, தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்கு பாடுபடுற என்னோட பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுது. ஸோ எனக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க. இந்திய தண்டனை சட்டம் 499 மற்றும் 500 அடிப்படையில் அவதூறு வழக்கு, அந்த அவதூறு வழக்கை நான் நீதிமன்றத்தில் தொடுக்கிறேன். இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரிமினல் நடவடிக்கை இவங்க மேலே மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் தான் நிவாரணம் கேட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. கிரிமினல் நடவடிக்கை அப்படிங்கிறதா இங்கே கவனிக்கக்கூடிய வகையாக இருக்குது. இவங்க பேசுறதுக்கு தடை அல்லது அபராதம் அல்லது மான நஷ்டம் அப்படின்னு போகாமல் இவங்களை தூக்கி இப்படி பேசுறதுக்கு தூக்கி கிரிமினல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அவதூறு வழக்கை தொடுத்திருக்காங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புலேருந்து ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் மேலே என்ன அவதூறு வழக்கு வேணால் போட்டுக்கிட்டோம், நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அக்கறையோடு சில ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால அவதூறு வழக்கை போட்டு இந்த அரசு என்னோட குரலை ஒடுக்க பார்க்குது, எது நடந்தாலும் நான் எதிர்த்து சண்டை செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்.எஸ். பாரதி அப்படிங்கிறவர் திமுகவோட அமைப்பு செயலாளர் இருக்காரு. திமுக அப்படிங்கிற அந்த அமைப்போட செயலாளர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்ல இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திமுகக்கு எதிராக அவதூறு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. 1 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு கேட்டிருக்காங்க. 1 கோடி ரூபாய் நீங்கள் காசு கொடுங்க, எங்கள் கட்சியை களங்கப்படுத்திட்டீங்க இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலன்னு சொல்லி ஆர்.எஸ். பாரதி அவர்கள் மான நஷ்ட வழக்காக அந்த வழக்கை கொண்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே கிரிமினல் வழக்கு அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணாமலை எடப்பாடி அவர்கள் மேலே கிரிமினல் வழக்கு, அதே நேரம் எடப்பாடி அவர்கள் மேலே மான நஷ்ட வழக்கு அப்படின்னு சொல்லி இந்த
இந்த அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக 2 அம்பை எய்திருக்காங்க, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக 1 அம்பை எய்திருக்காங்க. ஸோ அந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதுக்கு மேலே நம்ம இவங்களை பேச வச்சோன்னா நரேட்டிவ் செட் ஆயிரும். அதாவது போதைப்பொருள் மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற நரேட்டிவை இதற்கு மேலே இவங்க பேசிக்கிட்டே போனாங்கன்னா போய்கிட்டே இருக்கும், எலெக்ஷனில் அது எதிரொலிக்கும் அப்படிங்கிறத திமுக தலைமை புரிஞ்சதுனால தான் இந்த அம்பை எய்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே அவதூறு வழக்கு தொடுக்கிறதுக்கு 1க்கு 10 தடவை யோசிச்சிருப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விஸ் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் 2021 தமிழகத்தோட அரசியல் நரேட்டிவாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசினார்னா அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ரிப்ளை கொடுப்பாரு. அதே நேரம் அண்ணாமலை அவர்களுக்கு, அதே நேரம் சீமான் அவர்களுக்கு, இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு, இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இவரை மட்டும்தான் மதிக்கிறேன், உங்களெல்லாம் மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற அந்த நரேட்டிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நாளாகவே செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதில் கொடுப்பாரு, ஆனால் இங்கே கேட்குற அண்ணாமலை அவர்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார், சீமான் அவர்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு தான் இந்த காயை நகர்த்துவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இதற்கு மேலே பேசிக்கிட்டே இருந்தார்னா நம்ம மேலே ஒரு பெரிய நரேட்டிவை உருவாக்கிடுவார் அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு தொத்துக்கிட்டதுனால தான் திமுக இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நம்ம சண்டை செஞ்சு அந்த நரேட்டிவ் உடைச்சாலும் பரவாயில்ல, இவர் பேசுகிறத நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அவதூறு வழக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. அதே நேரம் எடப்பாடிக்கு 2, இந்த இடத்துல பாருங்கள், எடப்பாடிக்கு 2 அண்ணாமலைக்கு 1 அப்படிங்கிறது தான் அந்த நரேட்டிவை கொண்டு போகிறாங்க. ஏன் அந்த மானநஷ்ட வழக்கை திமுக எதிர்த்து அண்ணாமலை பேசலையா? ஏன் அண்ணாமலை அவர்கள் மேலே மானநஷ்ட வழக்கு போட வேண்டியதானே? ஸோ இங்கே 2:2 போனாவே நம்மளே ஒருத்தரை உருவாக்குற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால 2:1 அப்படிங்கிற கேட்டகரியில் அந்த அவதூறு வழக்கை போட்டிருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நீதிபதி அல்லி அவர்கள் தலைமையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாத்த பற்றியும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.